வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஆரம்பித்தது சண்டை. அதிமுக விஜயை பாற்று சரமாரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கரூர் சம்பவத்துக்கு நீங்களும் ஒரு காரணம். கரூர் சம்பவத்தில் ஓடி ஒளிஞ்சு 72 நாள் பனையூரில் பதுங்கி இருந்தது யார்? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பிளாக்ல டிக்கெட் வைத்து கோடி கோடியாக சம்பாதிச்சது யார்? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் கை கட்டி இன்றைக்கி 5 மணி நேரம் நின்னார் தாம் படம் வெளியிடுவதற்காக. நீங்கள் அந்த படத்துடைய பேரை நாங்கள் சொல்லட்டுமா அப்படின்னு பனையூர் பண்ணையார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி விஜய் மேலே ஒரு பெரிய பாய்ச்சலை அதிமுக ஐடிவிங் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். நான் மத்தியானமே சொன்னேன். பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள். விஜய் அதிமுகவை ஊழல் கட்சினார். இந்த பக்கம் நீங்கள் ஒரு படம் வெளியாகிறதுக்காக ஜெயலலிதா மாட்ட 5 மணி நேரம் காத்திருந்தீங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு பெரிய ஃபைட்டு ஒன்று நடந்திருக்கு. இன்னும் குறிப்பாக சொன்னால் நீங்கள் ஒரு கோழை அப்படிங்கிற ரேஞ்சில் இன்றைக்கி அதிமுக பேசுது. யார் அடிமைன்னீங்க? யாருக்கு நாங்கள் அடிமை இல்லாத கட்சி அதிமுக அப்படின்னு நேரடியான ஒரு யுத்தத்துக்கு இன்றைக்கி அதிமுக தயாராகிடுச்சு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் போய் டான்ஸ் ஆடுறவங்க அப்படிங்கிற ரேஞ்சில் முனுசாமி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசுனது தெரியும். அப்போ அதிமுக மெதுவாக அடிக்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. விஜய் இன்றைக்கி ஓப்பனாக ஊழல் கட்சின்னு சொன்னோன்னா மொத்தமாக அவங்க பாய ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அதிமுக டிவிக்கே போட்டியாக இது மாறுறத திமுக விரும்பாது. ஏன்னா இன்றைக்கி இப்போ நம்ம பேசுகிறோம்ல, பனையூர் பண்ணையார்னு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் விஜய் தரப்புலேருந்து பேச ஆரம்பிப்பாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ரைட்டுங்க, இதே ஜெயலலிதாமா விஜய்கிட்ட ஆதரவு கேட்ட வரலாறுலாம் உண்டு. மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம் ஜெயலலிதாமாவை ஆதரிச்சதே, அப்போ எங்களால் தான் நீங்கள் நிறைய இடத்துல ஜெயிச்சிங்கன்னு விஜய் தரப்பு சொல்லும். அப்போ இந்த போட்டி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் அதிகமாகும். பார்த்துட்ருக்க மக்களுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும். இதை யார் சொல்கிறத மக்கள் ஏற்றுக்குவாங்க நீங்கள் நம்புறீங்க? அதிமுகவா இல்லை விஜயா? ஒன்று. ரெண்டாவது விஷயம், எல்லாருக்கும் ஒரு புரியாத விஷயம் என்னங்க, கரூர் சம்பவத்தில் முதல்ல பழனிசாமி தான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணார். என் கூட்டத்திலே போலீஸ் பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு. அதற்கு விஜய் நன்றி சொல்லலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு நன்றியாவது சொல்லியிருக்கோம். நன்றி விசுவாசம் இல்லை அப்படின்னு அன்றைக்கி அதிமுகவில் சில பேர் பேச ஆரம்பித்தாங்க. சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகன் படத்துக்கு ஒப்புதல் கொடுக்காது, கருத்துரிமைக்கு தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை சீர்குலைக்கக்கூடிய விஷயம்னு சொன்னார், ஜனநாயகத்துக்கு ஆதரவாக. அதற்கும் விஜய் ராகுல் காந்திக்கு ஒரு பாராட்ட சொல்ல. இப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கு கூட கூட்டணி வைக்கணுங்கிறது தான் விஜயுடைய பிளான். ஆனால் ஏன் ராகுல் காந்திக்கு அவர் பாராட்டு தெரிவிக்காமல் இருக்கார்? ஒருவேளை ஃபோனில் தெரிவிச்சிருக்கலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு எல்லோரும் சேர்ந்து அழுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளோ நாள் திமுக, அப்புறம் பிஜேபி லைட்டாக அழுத்தது, நேரடியாக அதிமுக அன்றைக்கி பனையூர் பண்ணையாருங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எந்த சம்பவத்தை இன்றைக்கி விஜய் அவருடைய ஆட்கள் 10 ரூபா தான் காரணம், பாலாஜி தான் காரணம்னு சொல்லிகிட்டு இருக்காங்களோ, நேரடியாக விஜய் தான் அதில் குற்றவாளி. இன்னொன்று, பனையூரில் மாமல்லபுரத்தில் அங்கே கரூரில் இருக்கக்கூடிய மக்களை மாமல்லபுரம் அழைச்சிட்டு நீங்கள் ஆறுதல் சொன்னீங்களே, இது உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா? அப்போ இன்றைக்கி திமுக சொல்கிற எல்லா வார்த்தையும் அதிமுக சொல்லுது. இதை நம்ம ஏற்கனவே சொன்னோம், இன்றைக்கி மத்தியானமே சொன்னோம். பாருங்கள், அதிமுக இனிமேல் அடிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இது ஒரு செஸ் காயின் மாதிரி தான். இவங்க இப்படி திட்டினா இவங்கெல்லாம் திட்டுவாங்க. அப்போ இது எங்கே போகுது? இப்போ பார்த்துட்ருக்கவங்க நீங்கள் விஜய் ஆட்களாக கூட இருக்கலாம், சில பேர் அதிமுக இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா, விஜயால் ஜெயிக்க முடியுமான்னு ஒருத்தர். இன்னும் சில பேர் இல்லைங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டுட்டோம், அதிமுக போட்டுட்டோம், ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு சொல்கிற மக்கள். அப்போ இதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த தேர்தலுக்கு 15 நாட்களுக்கு முன்பு தான் உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் ஒரு நம்பிக்கையில் இருக்கார், நம்ம தனிச்சு நின்று ஜெயிச்சிருவோம். விஜய்க்கு விசில் சன்னம் கொடுத்ததுலேயும் ஒரு அரசியல், விஜயை சிபிஐ கூப்பிட்டதுலேயும் ஒரு அரசியல், ஜனநாயகன் படம் நிறுத்தி வச்சதுலேயும் ஒரு அரசியல் இல்லாமையாக இருக்கும். விஜய்க்கு ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுக்க எப்போதோ ஆரம்பித்து விட்டது. அதையும் தாண்டி இன்றைக்கி அவர் சொல்கிறாரு, எந்த அழுத்தத்துக்கு நான் அடிபணிய மாட்டேங்கிறது அவருடைய ஆட்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ விஜய் தரப்பை என்ன சொல்லுவோம், எப்பா நாங்கள் பிஜேபிக்கு அடிபணிஞ்சு போடப்பா, நீங்கள் அப்படி இல்லைப்பா, பிஜேபிக்கு பயந்துட்டீங்க, பிஜேபியோட கூட்டணி இல்லை, மோடியா லேடியா நாங்கள் அந்த அம்மா, நீங்கள் போய் மோடி காலில் விழுந்துட்டீங்க அப்படின்னு விஜய் ஆட்கள் சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் ஸ்டாலின் போய் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறேன்ட்டு மோடிகிட்ட மண்டிட்டார். அப்போ நீங்கள் 2 பேரும் பிஜேபிக்கு அடிமையாக இருக்கீங்க, நாங்கள் அப்படி இல்லைப்பா. நான் அடிமை இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாருல, சொன்ன ஒன்று தான் இந்த டைலாக். ஏற்கனவே உங்கள் படத்துக்காக தான் கை கட்டி நின்னீங்க.
அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாகும். அப்போ அதிமுக விஜய் சண்டையை இன்றைக்கி சன் நியூஸ் ரசிக்குது. உடனே பனையூர் பண்ணையாரெலாம் காடு. ஆனால் ஒன்று தான், கடைசியாக டிஎம்கே அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்றைக்கி இவர் வந்து ஸ்டாலின் வந்து மொழிப்போர் தியாகிகளில் பிரதமரை எதிர்த்து என்னமோ பேசுகிறார், வரலாற்று ரீதியாக பேசிகிட்டு இருக்கார். அது மறைக்கப்பட்டு பனையூர் பண்ணையார்னு அதிமுக சொல்கிறது, அதிமுகவை ஊழல் கட்சின்னு விஜய் சொல்கிறது, இதுதான் மக்கள்கிட்ட நிற்குது. இது வந்து திமுகவுக்கு நல்லது. திமுகவுக்கு தெரியும், தலைமைக்கு தெரியும். இங்கே இருக்க ஐடி விங் வேணால் விஜயும் அதிமுகவும் சண்டை போட்டுன்னு நினைக்கலாம். அதிமுகவும் விஜயும் சண்டை போடுறது நல்லதில்லை. திமுக அதிமுக ஃபைட்டாக இருக்கணும்னு தான் அவங்க விரும்புவாங்க. இப்போவும் கூட ஐடி விங் பேரில் தான் அறிக்கை வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரெயிட்டாக பேசல, ஆனால் பேசுவார். எடப்பாடி பழனிசாமி மட்டும் பேசுவார், சிஸ்டமே பேச ஆரம்பிக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கலைஞர் ஒரு எதிரி, கலைஞருக்கு ஜெயலலிதா ஒரு எதிரி, எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் 2 பேர் இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. விஜய் அவர்களுக்கு பல எதிரிகள், பிஜேபி, இந்த பக்கம் பார்த்தா அதிமுக, இந்த பக்கம் பார்த்தா திமுக, எல்லோரும் வருவாங்க, ஒட்டு மொத்தமாக வருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கைகட்டி நின்னார் ஜெயலலிதா அம்மாக்கிட்ட அப்படிங்கிற விஷயம் திமுகவுக்கு உள்ளூர மகிழ்ச்சி. அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்களா, அந்த கைகட்டி நின்னார்ல, இவர் என்னங்க வீரங்கிறீங்க, இவர் வீரமான ஆளே இல்லைங்க, சினிமாவுக்காகவே கைகட்டி நின்னாருங்க, கரூர்லேருந்து ஏன் சார் முதல்ல ஓடினார். அப்போ இவ்வளோ நாள் திமுக அந்த போலீஸ் அவரை வந்து சென்னைக்கு போக சொன்னாங்க அப்படின்னு தான் அதிமுக சொல்லிட்டு இருந்துச்சு. விஜயை வந்து அழிக்க பார்க்குறாங்கங்கிற ரேஞ்சில் தான் பழனிசாமி பேசினார். என்ன சொன்னார், என்னுடைய கூட்டத்துக்கு கூட போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு அவர் தான் முதல்ல சொன்னார். அதிமுக அப்படிங்கிற கட்சி விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னார் அவர். ஆனால் இன்றைக்கி அதே அதிமுக எங்களை ஊழல் கட்சிங்கிறீங்களா, உங்களுடைய பற்றி நான் விமர்சிக்கிறேன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விஜய் அடுத்தடுத்த கட்டத்தில் சமாளிக்கணும். ஏன்னா இப்போ விஜய் தரப்பில் சொல்லுவாங்கள்ல, அவங்க ஒரு ஸ்டாண்டு சொல்லுவாங்கள்ல, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க தானே சொல்லுவாங்க, இதே ஜெயலலிதாமா எங்கள் ஆதரவை கேட்டு வந்தாங்கப்பா மக்கள் இயக்கத்தோடைய அந்த ஃபோட்டோலாம் வரும். இப்போ உங்களுக்கு தெரியும், எஸ்.ஏ. சந்திரசேகரும் விஜயும் போய் ஆதரவு கொடுத்தது, நாங்கள் வெளிப்படையாக ஜெயலலிதாவை ஆதரிக்கிறோம்னு சொல்லி தேர்தல் பணியாற்றினாங்க. அந்த தேர்தலில் ஜெயலலிதாமா ஜெயித்தாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வார்த்தை போர் இனிமேல் நடக்கும். தமிழ்நாடு அரசியல் களை கட்டி விட்டது. பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இது வந்து பழனிசாமி செய்கிறது ரைட்டா, இல்லை விஜய் செய்கிறது ரைட்டா? ஏன்னா இப்போ திமுக உடன்பிறப்புகள் அவங்களும் வந்து கமெண்ட் போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் என்னென்னா விஜயை டார்கெட் பண்ணணும். அப்போ இத்தனை பேர் விஜய் 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 டார்கெட் 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 தான். அதனால் அடுத்தடுத்து நாட்களில் பார்த்திங்கன்னா விஜய்க்கான அந்த ஒரு அழுத்தம்ங்கிறது இன்னும் அதிகமாகும். இப்போ எல்லோரும் வெளியில் சொல்கிறது என்ன, சார் விஜய் வந்து நல்ல மனுஷன் சார், ஆனால் வந்து மேலே பிஜேபி போட்டு ஜனநாயகம் இந்த அழுத்தது, பேசவே மாட்டாரே சார், எழுத்து பேசணுமே சார், ஜெயலலிதாமா மூடியா லேடியானாங்க மாதிரி ஏன் சார் பேச மாட்டார். இன்னொருத்தர் ஏன் சார் பேசணும், நாட்டில் எல்லாம் நியாயமாக நடக்குது, பேசி தொடர்ந்து அவரை வந்து டெல்லிக்கு வர சொல்லி அவருடைய வேலையை கெடுக்கிறதுக்கா? அவர் ரொம்ப புத்திசாலி சார், கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கணும் சார். பழனிசாமி மட்டும் நேற்று வரைக்கும் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ட்டு கூட்டணிக்கு போனார், அது சந்தர்ப்பவாதம், அது ரொம்ப ராஜதந்திரம்னு சொல்கிறீங்க. அதேமாதிரி விஜய் ராஜதந்திரம், கூட்டணிக்கெலாம் வரமாட்டேன், உங்களை எந்த அளவுக்கு ஏற்று பேசணுமோ அந்த அளவுக்கு தான் பேசுவேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி போயிட்டு இருக்குது, எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ விஜய் அப்படிங்கிறவர்கிட்ட இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் உங்கள் கண்ணை உறுத்துது. ஆனால் சட்டத்தை வைத்து அவரை வளைக்க முடியுமாங்கிறது உங்களுடைய பிளான். சிபிஐ வச்சு விஜய் ஏதாவது வளைக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. அதுக்கு விஜய் இரையாயிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக தான் இருக்கார். அவர் அமைதியாக இருந்தாலும் எல்லாரும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா இல்லையா, இதுவே எங்கள் தலைக்கு வெற்றி அப்படின்னு அவங்க ஆட்கள் சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பாக அடுத்து பிரச்சாரத்தில் அவர் பேசும்போது தான் களம் எந்த மாதிரி போகும்னு தெரியும். இப்போதே எதுவும் கணிக்க முடியாது. நான் இப்பவும் சொல்லுவேன், எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், விஜய் இதில் யார் ஜெயிப்பாங்கிறது இப்போ ஏதாவது சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்ல வேண்டியதாக ஒருத்தர் அவங்க சொல்லிக்குவாங்க. தேர்தலுக்கு 15 நாட்கள் இருக்கும்போது தான், ஏன்னா அவங்க தேர்தல் அறிக்கை கொடுக்கணும். விஜய் என்ன தேர்தல் அறிக்கை சொல்ல போகிறாரு தெரில. அதிமுக சொல்லிடுச்சு, பனையூர் பண்ணையாருன்ட்டாங்க. இன்னொன்று, கரூர் சம்பவத்தில் நீங்களும் ஒரு குற்றவாளின்ட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இவ்வளோ நாள் அந்த வார்த்தையை வந்து அதிமுக சொல்லலை. ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறாங்கன்னா இது ட்ரெய்லர் தான், இதுவே மெயின் பிக்சர் நிறையா இருக்கும். அரசியலுக்குன்னு வந்துட்டு எல்லாத்தையும் சமாளித்து தான் ஆகணும். அதில் மாற்று கருத்தெல்லாம் நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்று, ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்கிறாங்கிறத வெகுஜன மக்கள் பார்த்துட்ருக்காங்க. இப்போ இதுவே வந்து பழனிசாமி சொல்கிறது சரியா, விஜய் சொல்கிறது சரியான்னு நீங்கள் உங்களுக்குள்ள பலவிதமான கருத்துக்கள் இருக்கும். இப்போ அந்த கருத்துக்களை கீழே நீங்கள் நிறையா பேர் போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு ஆதரவாக சில பேர் போடுவாங்க, சில பேர் பழனிசாமிக்கு ஆதரவாக போடுவாங்க. ஆனால் வெகுஜன மக்கள் அப்படிங்கிறவங்க இன்னும் முடிவை அந்த எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்னு இது இப்போ முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க. அதற்கு கண்டிப்பாக காலமாகும்.
ஏன்னா பூத் லெவல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். கடைசி நேரத்தில் பயங்கரமாக வேலை பார்ப்பாங்க. இது இல்லாமல் தேர்தல் ஆணையம் இருக்குது, வாக்காளர் அந்த ஓட்டிங் மிஷின் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வேட்பு மனுவை பற்றி பிஜேபி நினச்சா நிறைய இடத்துல நிராகரிக்கும். எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இன்றைக்கி வந்து நேர்மையாக தேர்தல் நடந்தால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணோம்னா, நேர்மையாக தேர்தல் நடக்குமா? ஒவ்வொருத்தருக்கும் 2000 ரூபா கொடுக்கறது, அது இல்லாமல் அரசாங்க சார்பில் பல இலவசங்களை அறிவிப்பது, அடுத்து பிப்ரவரி மாதம் பட்ஜெட் போகிறார், ஸ்டாலின் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. அதனால் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து விஜய் வரும்போது விஜய்க்கு 1000 சிக்கெட்டுக்கு ஒன்று மறுக்க முடியாது. இன்றைக்கி என்டிஏக்கான ஆதரவு அதிகமாகிட்டு இருக்குது, அதுவும் மறுக்கலை. அதே சமயத்தில் விஜய் சொல்கிறார்ல, நான் ஏங்க ஊழல் பண்ணோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? என்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குதுங்க, நான் ஏங்க ஊழல் பண்ணணும் அப்படிங்கிறத வெகுஜன மக்கள் பார்ப்பாங்க. அவங்க திமுக ஊழல், அதிமுக ஊழல் மந்திரி நிறைய இருக்குது, விஜய்க்கு தான் ஒரு ஓட்டு போட்டு பார்ப்பேன். அந்த சதவீதம் எவ்வளவு அதிகமாக போகிறது அப்படிங்கிறது காலம் தான் முடிவு செய்ய வேண்டும். அதை என்டிஏ எப்படி தடுக்க போகிறாங்கங்கிறதும் காலம். ஏன்னா பிஜேபி எதையும் செய்யும். விஜய்க்கு நிறைய சவால்கள் இருக்கிறது, நம்ம மறுக்கவே முடியாது. அதனால் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது இப்படியே போயிடுமா, இல்லை வந்து திமுக டம்மி ஆகி எடப்பாடி பழனிசாமி விஜயம் டிவிகே டிஎம்கே போட்டினார்ல, போகிற போக்க பார்த்தா அதிமுக டிவிகே போட்டி ஆயிருமோ அப்படிங்கிற பயம் கலக்கம் கண்டிப்பாக திமுக வந்திருக்கும். சன் நியூஸ் இது தெரியாமல் போட்டுட்ருக்காங்க. அதாவது அதிமுகவுக்கும் விஜய்க்கும் சண்டை மூட்டுற மாதிரி போடுறாங்க. இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி மொழிப்போர் தியாகிகளை பற்றி பேசியது பின்தள்ளப்பட்டு இந்த விஷயங்கள் மேல்நோக்கி இருக்கிறது திமுக விரும்பாது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க ஒய்எம்சியில். கரெக்டாக பார்த்தா அன்றைக்கி வந்து சீமான் போய் போலீஸ் ஆஜராகிறார், வந்து விட்டார், இப்போது வந்து விட்டார்னு அந்த நியூஸ் தான் பெருசாக பேசப்பட்டது. ஸ்டாலினுடைய நிகழ்ச்சி காட்ட முடியல. இது ஸ்டாலினுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரில, தேவையில்லாமல் அது பெருசாகிறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல அவலங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு பெரிய கோபம் மக்களிடம் இருக்குது. அதை யார் அறுவடை பண்ண போகிறாங்கிறது காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். உங்கள் கருத்தை சொல்லுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.